அந்த நாள் ஞாபகம் இருக்கிறதா மிஸ்டர் ஜோசப் விஜய் அவர்களே? எந்த நாள் என்று நினைவிருக்கிறதா? தீயிட்டு கொளுத்தினாரே ஒரு பேப்பரை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அன்னைக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அஞ்சு நடுங்கி அமர்ந்திருந்தீர்கள், வாய் திறக்காமல் மௌனியாக இருந்தீர்கள். அவர் ஏன் அந்த பேப்பரை கொளுத்தினார், எதற்காக அவர் அவ்வளவு டென்ஷன் ஆனார் அப்படிங்கிறதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? இன்னைக்கு திடீர் போராளியா நீங்கள் ஆயிட்டீங்க. அப்படியே இல்லை, 3 மாதம் தானே ஆச்சு, அதுக்குள்ளேயே மறந்துடுச்சு. உங்களுக்கு மறந்துருக்கும், மக்களுக்கு கூட மறந்துருக்கும். ஆனால் எனக்கு மறக்கல, நான் நினைவுபடுத்தணும். இந்த நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் ஜோசப் விஜய் யார் அப்படிங்கிறதையும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் யார் அப்படிங்கிறதையும் நினைவுபடுத்த வேண்டிய தேதியோட மாசத்தோட நினைவுபடுத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. சரியா? இன்னைக்கு காங்கிரஸை கேவலம் கர்நாடகத்திலிருந்து நமக்கு தண்ணீர் தர மறுக்கும் காங்கிரஸை கண்டிப்பதற்கு துப்பு இல்லை, திராணி இல்லை, தைரியம் இல்லை. அந்த காங்கிரஸை கண்டிப்பதற்கு அஞ்சி நடுங்கி தொடை நடுங்கி இன்றைக்கு ஒரு பொலிட்டிக்கல் டிராமாவை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டு அரசுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள். என்ன பொலிட்டிக்கல் டிராமா? இன்னைக்கு எல்லா எம்பிக்களையும் கூப்பிடுறாரு ஐயா. இந்த நேரத்தில் நான் திருப்பி சொல்கிறேன், ஸ்டாலின் ஏன் அன்னைக்கு அவ்வளோ கோவப்பட்டார் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவும் இருக்குது, சும்மா பேசலை, தேதியோட ஆதாரத்தோட வீடியோவையும் காட்டி நான் பேசுகிறேன். ஓகே, முடிஞ்சா ஜோசப் விஜய் அவர்கள் இதற்கு பதில் சொல்லணும். நீங்கள் தமிழ் கேள்வி சொந்தங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் வேறு எந்த வீடியோ பார்த்தீங்களோ இல்லையோ தயவுசெய்து இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஏன்னா ஜோசப் விஜய் அவர்களுடைய கபட நாடகம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் நீங்கள் அம்பலப்படுத்த போகிறேன். முழுமையாக வீடியோ பார்க்கணும் நீங்கள் தயவுசெய்து, சரியா? ஏன்னா அவ்வளோ முக்கியமானது ஒரு வீடியோ. தமிழ்நாட்டின் வாழ்வாதாரத்தை பற்றி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், தேதியோட ஆதாரத்தோட. ஓகே, இன்னைக்கு ஜோசப் விஜய் அவர்கள் எல்லா எம்பிக்களையும் வாங்க, நாமெல்லாம் சேர்ந்து ஆலோசனை செய்வோம். எதை பற்றி ஆலோசனை செய்ய போகிறீங்க? டீலிமிட்டேஷன் பில் அப்படின்னா என்ன சார் டீலிமிட்டேஷன் பில்னா என்ன சார்? என்ன தொகுதி மறுவரையறை? அது என்ன சார் தொகுதி மறுவரையறை அப்படின்னா, இந்தியாவில் 543 நாடாளுமன்ற மக்களவை எம்பிக்கள் தொகுதிகள் இருக்குது. மக்கள் தொகை பெருகி போச்சு. மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி எம்பிக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கணும். எம்பிக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்காமல் இப்படியே வச்சுருந்தாலும் ஆபத்து. இப்போ தமிழ்நாட்டில் முன்னாடி எத்தனை மாவட்டம் இருந்துச்சு இல்லையா? இன்றைக்கி எத்தனை மாவட்டம் இருக்குது இல்லையா? முன்னாடி எத்தனை மாநகராட்சி? எனக்கு விவரம் தெரிஞ்சு 6 மாநகராட்சி. சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, நெல்லை இப்படிலாம் இருந்துச்சு, ஒரு 6 மாநகராட்சி. இன்றைக்கி எத்தனை? டபுள் டிஜிட்டில் போயாச்சு. அப்போ மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையுமே என்ன செய்கிறோம்? மாற்றுறோம். அந்த மாதிரி தொகுதிகளினுடைய எண்ணிக்கையும் அதிகப்படுத்தணும்னு ஒன்றிய அரசு முடிவு செய்யுது. ஆனால் அதில் தமிழ்நாட்டிற்கு மக்கள் தொகையின் அடிப்படையில் இந்த தொகுதியை மறுவரையறை செய்தால் தமிழ்நாட்டுக்கு பேராபத்து. ரைட்டா? ரைட். இப்போ இதை நான் என்ன செய்ய போகிறேன், தடுக்க போகிறேன் அப்படின்னு கிளம்பி இருக்கிறாரு புரட்சியாளர் ஐயா ஜோசப் விஜய். இதுக்கு என்ன பண்ணுறாரு? எல்லா எம்பிக்களும் வாங்க, இந்த புலிக்கு பயந்தவங்களாம் ஏன் மேலே படுத்துக்கிட்டீங்கன்னு ஊரில் ஒரு பழமொழி உண்டு, அந்த மாதிரி எல்லா எம்பிக்களும் வாங்க, நம்ம ஆலோசிப்போன்னு கூப்பிட்றாரு. எம்பிக்களை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா யாருக்கு லெட்டர் எழுதணும்? முதல்ல அந்தந்த கட்சி தலைவர்களுக்கு லெட்டர் எழுதணும். இல்லை, அந்தந்த எம்பிக்களை தனியாக கூப்பிடுறீங்க. இதுவே முதல்ல ஒரு ஏமாற்று வேலை. இப்போ உங்கள் கட்சி எம்எல்ஏக்களுக்கு தனியாக லெட்டர் எழுதி நீங்கள் வாங்க நம்மளாம் ஆலோசிப்போம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் அழைத்தால் உங்கள் எம்எல்ஏக்கள் வருவாங்களா, இல்லை நீங்கள் தான் விடுவீங்களா? அப்போ இது என்ன பித்தலாட்டம்? ஏன் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்தோ அல்லது ஸ்டாலின் அவர்களுக்கு கடிதம் எழுதியோ உங்கள் எம்பிக்களை இதில் கலந்து கொள்ள சொல்லுங்கள் என்று கேட்பதில் என்ன சிக்கலுக்கு கேட்க மாட்டீங்க? ரைட், ஓகே, இது இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போ தொகுதி மறுவரையை குறித்து நீங்கள் ஒரு வேலையை பண்ணுறீங்க. பண்ணிட்டு ஏதோ திமுக இதை ஆதரிப்பது போல, இந்த தொகுதி மறுவரையறை மசோதாவை ஆதரிப்பது போல ஒரு போலி தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுறாங்க. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ராகுல் காந்தியும் இன்னைக்கு அவரோட சேர்ந்திருக்கக்கூடிய ஜோசப் விஜய் ஆதவர்ஜனா எல்லாரும். ஓகே, இப்போ உள்ளபடியே திமுக இதை ஆதரிச்சுதா இல்லை ஆதரிக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலெக்ஷன் அறிவிக்கப்பட்டு மே மாதம் தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு, ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி, இன்னைக்கு நம்ம எத்தனாம் தேதியில் இருக்கோம்? ஆகஸ்டில் இருக்கோம். ரைட்டா? நீங்கள் ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி இதே ஆண்டு ஒரு 3-3.5 மாதங்களுக்கு முன்பாக நாடாளுமன்றத்தில் இந்த தொகுதி மறுவரையறை மசோதா தொடர்பான அரசியல் சாசன சட்டத்தை திருத்தும் மசோதாவை மக்களவையில் ஒன்றிய பாசிச பாஜக அரசு தாக்கல் செய்யுது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா 131வது அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தும் மசோதா தாக்கல் செய்யப்பட்ட நாள் 16 ஏப்ரல் 2026.
மக்களவையில் இது அறிமுகப்படுத்தப்படுது. ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி இதன் மீது வாக்கெடுப்பு. மற்ற மசோதாக்களுக்கெல்லாம் ஒரு ஓட்டு அதிகமாக இருந்தால் கூட மசோதாவை பாஸ் பண்ணிடலாம். ஆனால் இது போன்ற அரசியலமைப்பு சட்டத்தையே திருத்தக்கூடிய மசோதாக்களுக்கு 2/3 மெஜாரிட்டி வேணும், 3/2 பங்கு பெரும்பான்மை இருக்கணும். அப்படி 17ஆம் தேதி இதன் மீதான வாக்கெடுப்பு நடைபெற்ற போது திமுக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன செஞ்சார் தெரியுமா? தேர்தல் பரப்புரைக்காக அன்றி அவர் நாமக்கல்லில் இருந்தார். திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் அத்தனை பேரும் கருப்பு சட்டை அணிந்து தங்கள் இல்லங்களில் கருப்பு கொடி ஏற்றி இதற்கு எதிராக போராட வேண்டும் என்று அழைப்பு விடுத்து அவரும் கருப்பு சட்டை அணிந்து கருப்பு கொடி ஏற்றி அந்த மசோதாவின் நகலை தீயிட்டு கொளுத்தினார். எப்படிங்க? தீய வச்சார் அதுக்கு, மசோதாவுக்கு. அந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு இவங்க போய் அறிவுரை, நல்லா சொல்லுங்க அறிவுரை. இப்படி தீயிட்டு கொளுத்தி விட்டு அன்றைக்கு அவர் பேசியது என்ன தெரியுமா? ஜோசப் விஜய் அவர்களே காதுகளை கொஞ்சம் திறந்து வச்சுட்டு நான் சொல்றதை கேளுங்க. அன்றைக்கு ஸ்டாலின் என்ன வகுப்படுத்தார் தெரியுமா? ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் வகுப்படுத்தார். என்ன சொன்னார் தெரியுமா? வரலாறு உங்களுக்கு தந்திருக்கும் கடைசி வாய்ப்பு இது. யாரை பார்த்து கேட்டாரு? அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை பார்த்து கேட்டார். ஒரு முறை, ஒரே ஒரு முறை பாஜகவை எதிர்த்து பேசுங்கள் என்று சொன்னார். எப்படி? ஒரே ஒரு வாட்டி பாஜகவை எதிர்த்து பேசுங்கள். இன்னைக்கு அது அப்படியே விஜய்க்கு பொருந்துகிறது. ஒரே ஒரு வாட்டி பாஜகவை எதிர்த்து பேசுங்க பாப்பா மிஸ்டர் விஜய். பேச முடியாது, கைகாலெல்லாம் ஆடும், வேத்து ஊத்தும், பயம், அச்சம். இல்லை, ஒரே ஒரு முறை பாஜகவை எதிர்த்து பேசுங்கள். டீலிமிட்டேஷன் பில் கொண்டு வந்து தமிழர்களை தாக்குகிறது. என்டிஏ எனும் நியூ டெல்லி அலையன்ஸ், அவர் சொன்னார். என்டிஏவுக்கு அவர் பேர் வச்சார், நியூ டெல்லி அலையன்ஸ். இந்த நியூ டெல்லி அலையன்ஸுக்கு நாம் என்ன செய்வோம்? பாடம் புகட்டுவோம், கருப்பு கொடி ஏற்றுவோம், டெல்லி அடங்கும் வரை போராடுவோம். நாம் வெளிப்படுத்தும் எதிர்ப்பில் திமிரெடுத்த பாஜக ஆட்சி அடங்கியே தீர வேண்டும் அப்படின்னாரு. இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசின ஸ்டாலின் பாஜகவை எதிர்க்கிறதுக்கு யோசிக்கிறாராம். பாஜக அப்படிங்கிற வார்த்தையை வாயில வசம்ப வச்சு தடவனாலும் வராது ஐயாவுக்கு. யாருக்கு? நம்முடைய முதலமைச்சருக்கு ஜோசப் விஜய் அவர்களுக்கு பாஜக, மோடி, அமித்ஷா இந்த வார்த்தைகள் வாயில வரவே செய்யாது. RSS இதெல்லாம் வாயில வந்துடவே செய்யாது. ஆனால் இவர் பாஜகவை எதிர்ப்பாராம். இதுக்கு எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டுவாராம், திமுக போய் கலந்துக்கணுமா? என்னங்கடா பித்தலாட்டம் இது? என்ன பித்தலாட்டம்? ஏன் இந்த பித்தலாட்டத்தை ஆடுகிறது பாஜக? ஏன் இந்த பித்தலாட்டத்தை ஆடுகிறது காங்கிரஸ்? ஏன் இந்த பித்தலாட்டத்தை இன்னைக்கு தாவேகா செய்கிறது திமுகவிற்கு எதிராக அப்படின்னா அதுவும் ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நான் சொல்லிட்டு போகிறேன். ஏன் விஜய் இந்த ட்ராமாவை ஆடுறாருங்கிறதையும் நான் ஆதாரத்தோடு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி முக்கியமான சொல்கிறேன். இதுக்கு அடுத்து இது பத்திரிகையில் செய்தியை நான் சொல்கிறேன். மு.க. ஸ்டாலின் கருப்பு கொடி ஏற்றி போராட்டத்தை இன்று முன்னெடுத்தார். நாமக்கல்லில் பேசிய அவர் இந்த கருத்தை இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதை தெரிவித்தார். இன்று காலை முதலே சென்னை அண்ணா அறிவாலயம் மற்றும் முதல்வரின் இல்லம் கருப்பு கொடி மயமாக காட்சியளித்தது. பாஜகவிற்கு எதிராக அண்ணா அறிவாலயமும் முதலமைச்சரின் வீடும் திமுக தோழர்களின் இல்லங்களும் கருப்பு கொடி மயமாக காட்சியளித்தன. தொகுதி மறுவரையறை என்பது மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்திய தென்னிந்திய மாநிலங்களுக்கு இழைக்கப்படும் அநீதி என தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் முதல்வர் ஸ்டாலின் இன்று கருப்பு கொடியை ஏற்றி தனது எதிர்ப்பை பதிவு செய்தார். ஓகே, இவ்வளவு ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணி 3 மாசம் தாச்சு. எத்தனை மாசம்ங்க? 30 வருஷம் இல்லை, வெறும் 3 மாசத்துக்கு முன்னாடி. வெறும் 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த பில் கொண்டு வரப்பட்ட போது அதை எதிர்த்திருக்கிறது திமுக உறுதியாக. ஸ்டாலின் கடுமையாக எதிர்த்திருக்கிறார். ரைட். இப்போ அந்த பில் திருப்பி வரப்போதா? ஒன்றிய அரசு கொண்டு வரப்போறேன்னு சொல்லிச்சா? கொண்டு வரப்போறோன்னு எப்போ கொண்டு வரப்போறோன்னு சொன்னாங்களா? ஏதாவது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்கா? இல்லை. அப்புறம் எதுக்கு இன்னைக்கு திடீர்னு இதை எதிர்த்து எம்பிக்கள் கூட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஸ்க்ரீனில் ஒரு செய்தி காட்டுறேன். இது போன்ற தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்படும் துரோகங்களை, வஞ்சகங்களை மடைமாற்றுவதற்கு விஜய் இந்த வேலையை பண்றார். செய்தியா தம்பி? அந்த செய்தியை காட்டுங்க. மேகேதாட்டு திட்டத்திற்கு மத்திய அரசுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. காவிரி நீர் தகராறு குறித்து வி சோமண்ணா. யார் சார் இந்த வி சோமண்ணா? சோமண்ணான்னு ஒருத்தர் சொன்னதெல்லாம் பெருசாகிறீங்களாண்ணா? இவர் தான் மத்திய நீர்வளத்துறை இணை அமைச்சர். இவர் தான் என்ன அமைச்சருங்க? மத்திய நீர்வளத்துறை இணை அமைச்சர். மத்திய நீர்வளத்துறை இணை அமைச்சர் சோமண்ணா என்ன சொல்லியிருக்கிறாரு? இப்ப
ஓரிரு நாட்களுக்கு முன்பாக சொன்ன செய்தி. கொள்கை ரீதியில் மத்திய அரசிடமிருந்து ஒப்புதல் கிடைத்துள்ளதாகத்தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம், மத்திய அரசுக்கு இந்த விவகாரத்தில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. அப்போ மத்திய அரசு மேகதாது திட்டம் கட்டுவதற்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு சொல்லியிருக்குது. அந்த விவகாரத்தில் மத்திய பாஜக அரசை எதிர்த்து பாசிச பாஜக அரசை கண்டித்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஏகமனதாக ஒரு தீர்மானத்தை போட்டு தமிழ்நாடு எல்லோரும் ஒன்றாகத்தான் இருக்கிறோன்னு காட்டுவோம் வாங்கன்னு கூப்பிட்டா விஜய் வர மறுக்கிறார். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மறுக்கிறார். கர்நாடகா தண்ணீர் தர மாட்டேன்னு சொல்லிட்டான். உபரி நீர் கொஞ்சம் வந்திருக்கு, அதுவும் கேரளாவிலிருந்து வருது. நமக்கு இப்போ கர்நாடகாவிலேருந்து வரல, கேரளாவிலிருந்து உபரி நீர் நமக்கு வருது கொஞ்சம். இந்த நிமிடம் வரை மேட்டூர் அணைக்கு வந்து சேரலை. மேட்டூர் அணைக்கு வந்து மேட்டூர் அணை திறக்கப்பட்டால்தான் காவிரி டெல்டாவில் ஏதாவது விவசாயம் நடந்தால் உண்டு. இந்த நிமிடம் வரை மேட்டூர் அணை திறக்கப்படவில்லை, மேட்டூர் அணை நிரம்பவில்லை. அப்போ காவிரி காய்ந்து போய் கிடைக்கிறது. காவிரி பாலமாக வந்து வெட்டிச்சு போய் கிடக்குது அங்கே இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்கள். இப்படி ஒரு கொடூரமான சூழல்ல இந்த விவகாரத்தில் நாம் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவோம். கூட்டி காவிரியில் தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடக காங்கிரஸ் அரசை கண்டிப்போம். அதற்கு துணை போகக்கூடிய பாசிச பாஜக அரசையும் கண்டிப்போம். ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள்னு திமுக சொன்னா விஜய் அதை கூட்ட மறுக்கிறார். இது பேசு பொருளாயிருது. எது பேசு பொருளாயிருது? மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான முயற்சிகள் தீவிரமடைகின்றன அப்படிங்கிறது பேசு பொருளாகுது. ஒன்றிய பாசிச பாஜக அரசினுடைய நீர்வளத்துறையினுடைய இணை அமைச்சர் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று சொன்ன பத்திரிகை செய்தி பேசு பொருளாகிறது. இதெல்லாம் மடை மாற்றணும். அப்போ உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார், அதை மடை மாற்றணும். உடனே அவர் மேலே ஒரு பழியை போடு, அவர் பெண்களை ஆபாசமாக பேசினார், அவர் மேலே ஒத்துக்கி ஒரு பழியை போட்டாச்சு. அடுத்தது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கப்பா, என்னப்பா இப்படி பண்ணுறீங்க, எப்பா மேகதாதுல அணை கட்டிட்டா தமிழ்நாடே பாலைவனமாய் போயிடும்னு திமுக கதறுது. அதை கண்டிச்சா காங்கிரஸ் கோவிச்சுக்கும். காங்கிரஸ் கோவப்பட்டா விஜய்க்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்களா? காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 4 பேரினுடைய ஆதரவோடு தான் இந்த அரசு நீடித்து கொண்டிருக்கிறது. அதுதான் கிளைமேக்ஸ். இப்ப கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசை இவர் கண்டிச்சார்னா இங்க இருக்கக்கூடிய 4 காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் தங்களுடைய ஆதரவை திரும்ப பெற்றால் இந்த ஆட்சி கவிழும். அப்ப தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக, சுயநலத்திற்காக, பதவி வெறிக்காக, கர்நாடக காங்கிரஸை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்து இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மறுத்து அதற்கு மாறாக இந்த பிரச்சனையை டைவர்ட் பண்றதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி கொண்டு வரப்பட்ட மசோதாவை கடுமையாக எதிர்த்து தோற்கடித்த திமுகவை இன்னைக்கு வந்து இந்த மக்கள்கிட்ட இருந்து இதை எல்லா பிரச்சனையும் மடைமாற்றுவதற்கு சம்பந்தமே இல்லாம இப்ப தொகுதி மறுவரையறைக்கு குறித்து ஆலோசிப்பதற்கு எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டுது இந்த அரசு. இப்ப எது அவசரம்? நீங்க மனசாட்சியோட சொல்லணும். 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு மசோதாவை கொண்டு வந்து அது நிராகரிக்கப்பட்டுச்சு, தோற்கடிக்கப்பட்டு விட்டது. திமுகவால் தோற்கடிக்கப்பட்ட மசோதா 3 மாசம் தான் ஆயிருக்கு. ஒன்றிய அரசு எங்கேயும் அதை பத்தி இப்ப பேசல. இப்ப நம்முடைய பிரச்சனை வாழ்வாதார பிரச்சனை காவிரி மேகதாது. அங்க அவன் அணையை கட்டுறதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறான், அதற்கான பூர்வாங்க பணிகளை தொடங்கிட்டான். இதை பேசுவோம் வாங்கன்னா இதை பேச மறுக்கிறார் விஜய் என்றால் விஜய் யார் என்பதை நாட்டு மக்கள் மத்தியில் நான் தயவு செய்து நாட்டு மக்கள் தயவு செய்து இன்னமும் நீங்கள் விஜய் ஃபேனாக இருங்க, அதில் படத்தில் ரசிங்க, அது வேறங்க. நீங்கள் விஜய் ஃபேனாக இருங்க. உங்களை யாராவது விஜய் ரசிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா? அது வேறு. விஜய் ஃபேனாக இருங்க. ஆனால் அரசியலில் அவர் தமிழ்நாட்டுக்கு செய்யும் துரோகத்தையும் நான் கண்டும் காணாமலும் போவேன். ஒரே காரணம், அவர் சினிமாவில் நல்லா நடித்தார், நல்லா டான்ஸ் ஆடினாருங்கிற காரணத்துக்காக தமிழ்நாட்டிற்கு செய்யக்கூடிய துரோகத்தையும் நான் கண்டும் காணாமலும் இருப்பேன் என்று சொன்னால் உங்களுடைய சந்ததிகள் வரலாறு நம்மை ஒருபோதும் நினைக்காது. தயவுசெய்து ஒரு பிரச்சனை பெருசாக எழுந்துச்சு. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஒரு கேள்வி கேட்கிறார், 3 கேள்வி கேட்கிறார் நாடாளுமன்றத்தில். 1, மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழ்நாட்டின் ஒப்புதல் அவசியமா? 2, 2018 காவிரி வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு இது குறித்து என்ன கூறுகிறது? 3, தமிழ்நாடு எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது? இதுக்கு அவங்க பதில் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பதில்? நீங்க வந்து எந்த உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்புல எந்த இடத்திலும் அது போல சொல்லப்படவில்லை. 16/2/2018 அன்று வழங்கப்பட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பில் மேகதாது நீர்த்தேக்க திட்டத்தை அமைப்பதற்கு
தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி ஆகியவற்றின் ஒப்புதல் பெற வேண்டும் என்று எங்கும் குறிப்பிடவில்லை. ஒன்றிய அரசோட பதில் அப்படின்னா என்ன அர்த்தம்? மேகதாதுல அணை கட்டுவதற்கு தமிழ்நாட்டை கேட்க வேண்டாம்னு ஒன்றிய அரசு சொல்லிடுச்சு. இது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை, ஒன்றிய இணையமைச்சர், நீர்வளத்துறை இணையமைச்சர் எங்களுக்கு அனுமதி கொடுப்பதில் ஆட்சேபனை இல்லைன்ட்டார். இந்த ரெண்டு பிரச்சனையும் பெரிய பிரச்சனைங்க. இதை பற்றி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு சொன்னால் இதை பேச மறுத்து மக்கள் மன்றத்தில் ஒரு கபட நாடகத்தை நடத்தி இன்றைக்கு சம்பந்தமே இல்லாமல் எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டி வச்சு தமிழ்நாட்டின் அரசியல் உரிமைகளை காவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தாவேக அரசையும் இந்த முதலமைச்சரையும் நான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களின் சார்பாகவும் வன்மையாக கண்டிக்கிறேன். தமிழ்நாடு மக்கள் இந்த உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காணொலியை எல்லோருக்கும் எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.